ஹாய் ஹலோ. மார்னிங் ஒரு ஹெல்த்தியான டிஃபனு. இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். பட்டாணி குருமா. இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பட்டாணி இப்போ நிறைய சாயம் பூசி பச்சையாக இருக்கும், அந்த மாதிரி பட்டாணி வாங்காதீங்க. வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, சாயம் பூசாத பட்டாணியாக. நம்ம அந்த மாதிரி வாங்கணுன்னா தண்ணியே வந்து பச்சை கலரில் மாறிடும். பட்டாணி முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், சோம்பு, 2 ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா என்ன பண்ணலாம், வதக்கிக்கலாம். கூட மஞ்சள் தூள், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட வந்து 2 தக்காளி அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக வரும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நாம் இப்போது பட்டாணி வேக வச்சது அந்த தண்ணியோட பட்டாணியும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இதில் பொட்டுக்கடலை, தேங்காய் அதை அரைச்சி நம்ம ஊற்றணும். அப்படின்னா குழம்பு இன்னும் நல்லா திக்காக கிரேவியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ரீமியாக இருக்கும்.